பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல இருந்து கை வச்சு பார்ப்பேன், இல்லை வைப்ரேஷன் செக் பண்ணுறது தொட்டிருக்கேன்னா இப்போ ஸ்டாப் பண்ணும். மூவ் ஆகும் லைட்டாக பிடிச்சா கூட ஸ்டாப் பண்ணும். ஃபிஃப்த் லெவலில் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்சிட்டிவிட்டியாக ரெடியூஸோ இன்க்ரீஸோ பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் லெவலில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதிகமாக வேணும்னா ஃபிஃப்த் லெவலுக்கு, இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரிமோட் கண்ட்ரோல் மோட் எதுக்குன்னா, இப்போ ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நம்ம சாஃப்ட்வேர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஆன்லைனில் இருந்து ரிமோட் ஐஓ, மாட்பஸ், டிசிபி இதெல்லாம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸை எதில் சேஞ்ச் பண்ணுறோம் அந்த ப்ரோட்டோகால் வழியாக இதை கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நம்ம டிசிபி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, அப்ளை கொடுத்துட்டேன்னா, இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரில் எங்கே போனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ டிசிபி ஐபியில் நான் பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி பைத்தான் ஸ்கிரிப்ட்லேருந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, கோபோர்ட்டோட எக்ஸ்ஒய்சி, ஆர்எக்ஸ், ஒய்ஆர்சி, ஜாயிண்ட் ஆங்கிள்ஸோட எல்லா கோஆர்டினேட்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டைரக்ஷன்ஸ் வந்து இல்லை ஒரு வாட்டி சொல்லணும்னா சொல்லுங்க. சொல்கிறேன் சொல்லுமா உனக்கு தெரியுமா? Joint one positive direction, joint one negative direction. The joint to positive direction, joint to negative direction. Joint 3 positive direction, joint 3 negative direction. Joint 4 positive direction. நீங்க நேற்று பார்க்கும்போது கோ போட்டு இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் கோ போட்டு இப்போ நான் பாசிட்டிவ் பண்றேன். Joint 1 plus joint 2 minus, joint 2 plus joint 2 minus. அந்த பொசிஷன் இருக்கும்போது அப்படி போச்சா இது வந்து அது சரி நான் ஃபிக்ஸ்டு பொசிஷனாக வச்சுருக்கேன். அந்த இதில் வைக்கலாம், இதே பார்த்துக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இப்போ சிம்பிள் இருக்குல்ல, சிம்பிள் சைடு வந்து இந்த பக்கம் இருக்குன்னா அந்த பக்கம் வச்சுக்கோங்க. சிம்பிள் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா ரொட்டேஷன் வந்து ரிவர்ஸாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன் 0 டிகிரியில் இருக்கும்போது பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவோம், நெகட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவோம். 180 டிகிரி திருப்பி வச்சுன்னா ரிவர்ஸில் தான். நீங்கள் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா, நான் இங்கேருந்து பார்க்குறேன், இது இந்த பாசிட்டிவ்னா மேலே போதா, நெகட்டிவ்னா கீழே வருதா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா கீழே வரும். போய் பாருங்க, ஒரு ரொட்டேஷன் கொடுத்தோன்னே மாறுதா இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் காட்டிட்டு இருந்தேன், ஜாயின் ஒரு ப்ளஸ் மைனஸ் இப்போ ஃபஸ்ட் எடுத்து காட்டாங்க. அது உனக்கு நேற்று பார்த்து மாதிரி இருந்துச்சா? ஜாயின் 3 ப்ளஸ் ஜாயின் 3 ஃபேமிலி மேலே போய் நான் திட்டு
பண்ணிக்காம மெதுவாக சுற்றுங்க. புரியுதா? இங்க பாருங்க, ஸ்க்ரீனை பார்க்கணும். அது பார்க்கணும், ஸ்க்ரீனை ப்ளஸ் பண்ண என்ன வருது? கீழே விட்டா நெகட்டிவ் பண்ணா ஏன்னா கோபோட்டோட பாசிட்டிவ் இங்க இருந்துச்சா ஸ்டார்டிங்ல? இங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ பாசிட்டிவ் கொடுத்தா மேலே போதா? மேலே போச்சுன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக மேலே தான் வரும். இங்கே கீழே போகிற வரைக்கும் அது பாசிட்டிவ் தானே. புரியுதா? இந்த ஒரு கிளாக் ரொட்டேஷன் ஃபுல்லாக பாசிட்டிவ் தானே இருக்கு. அதனால இங்கே இருக்கும்போது இப்படி இருக்கும், இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி இருக்கும். இந்த அதை ப்ரெஸ் பண்ணுறோம், பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த பக்கம் போனால் தான் ப்ளஸ் கீழே வரும். புரியுது? கீழே வரும். இது ஜாயிண்ட் எந்த பக்கம் கோபோர்ட் ஃபேஸ் பண்ணிருக்குன்றது இல்லை. ஜாயிண்ட் 2 ஜாயிண்ட் 3யும் எந்த பக்கம் இருக்குன்றதை பொறுத்து. இப்போ நான் இங்கே இருக்கும்போதும் ஜாயிண்ட் 2 மைனஸ் பண்ணால் கீழே தான் போகும். ஜாயிண்ட் 2 இந்த சைடு இல்லாமல் இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா ஜாயிண்ட் ப்ளஸ் பண்ணால் கீழே வரும். புரியுதா? இருக்கு ஊரெல்லாம் திரும்பி கேளுங்க. யார் புரியலன்னு சொல்றாங்க? தலைகரையை சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம என்னென்ன மூவ்மெண்ட்லாம் ரீசெண்டாக பண்ணிருக்கோம் இதில் ஒரு கிராஃப் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் இது மூவ் பண்ணுறேன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த அது இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இப்படி இந்த ஷேப்பில் அந்த மூவ் ஆகிருக்கு. ரீசெண்டாக நம்ம பண்ண பொசிஷன் தான் ஜாயிண்ட்லாம் கிளியராக தான் இருக்கும். நான் இந்த ஜாயிண்ட்டில் தான் வச்சு கொடுப்பேன். ஆனால் ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்டில் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஜாயிண்ட் பாசிட்டிவ்னா மேலே தான் போகும், ஜாயிண்ட் நெகட்டிவ்னா கீழே வரும். பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் பண்ண தான் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஜாயிண்ட் 6 ஒரு பட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். சரி, இப்போ இதில் டவுட்ஸ் இருக்கா? யாருமே இல்லை. சரி, அப்படி நான் சொன்ன சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இருக்காது நோட்லேயே ஒரு நோட்டு எப்போ மாற்றிங்க. அங்கே ஒரு பேப்பர் நோட் எடுத்தோம். நம்மள்ட்ட இருக்கா? இருக்கு. ஒரு பேஜ் பேட் சரி, ஒரு பேஜ். ஓகே, நீங்கள் என்ன ஒரு டீம் இருக்கா? நீங்கள் ஒரு டீம் இருக்கு. ரூல்ஸ் என்னன்னா, உங்கள் டீம் மெம்பர்ஸில் ஒருத்தவங்க அங்கே வெளியே ஒரு சேர் போட்டுருவோம். அங்கே உட்காந்து இங்கே இந்த சைடு பார்த்து ஃபேஸ் பண்ணுவோம். இங்கே சரி, இங்கேயே வந்து ஒரு சேர் போட்டுக்கலாம். அந்த சேரில் அவங்க வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்து சிஸ்டம் கொடுத்துருவோம். சிஸ்டமில் அவங்க கண்ட்ரோல் பண்ணோம். இன்னொரு டீம்மேட் வந்து கண்ணால் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு நோட் பண்ணுவோம். இப்போ அவங்க இங்கே வேறு ரெண்டு பேரும் டீமாக இருக்கீங்களா?
ஒருத்தர் இந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டு ஜாயின்ஸ் மூவ் பண்ணணும். ஜாயின்ஸோ ஆக்டர்ஸோ ஏதோ மூவ் பண்ணி இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்களோ அதை எழுதணும். J1 மூவ் பண்ணுறாங்களா, எக்ஸ் மூவ் பண்ணுறாங்களா, எக்ஸ் அவங்க பிளஸ் என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னன்னா மூவ் பண்ணால் நாங்கள் சொல்கிறது மூவ் பண்ணலாம். நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் பார்க்கும்போது இது மூவ் ஆச்சுன்னா இது என்ன டைரக்ஷன் மூவ் ஆச்சு? ஒய் பாசிட்டிவ் இப்படி எழுதணும். மூவ் பண்ணுறாங்க ரைட்ஸ் நீங்களும் கண்டுபிடிங்க. இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணு பிரஸ் பண்ணு. லாஸ்ட் கோல்டன் கோல்டன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து J3 பாசிட்டிவ், செகண்ட் ஒன் வந்து J5 நெகட்டிவ் பாசிட்டிவ் போட்டுருங்க. தேர்டு எக்ஸ் இத்தனை ஜாயிண்ட் மூவ் ஆச்சு, ஒரு ஜாயிண்ட் சொன்னேன் ஜாயிண்ட் மட்டும் இல்லைன்னு சொன்னேன்னா இல்லையா? அதுங்களா பண்றேன். ஓகே இது வெயிட் பண்ணுங்க. எழுதிச்சா? மூவ் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் பண்ணுறா. பண்றியா? இப்போ பண்ணி இன்னும் பண்ணுவா. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி ஸ்டார்டிங்காக சொல்லியிருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு டாஸ்க் ரெடி பண்ணி அதை வச்சு இதில் ரன் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணினா நான் என்னோடய லேப்டாப்பையும் என்னோடய கோபோர்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். சார் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று TCP/IP ப்ரோட்டோகால் இருக்குது, மாட்பஸ் இருக்குது, ஈத்தர்நெட் IP ப்ரோட்டோகால். 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேஜராக யூஸ் பண்ணுறது TCP/IP ப்ரோட்டோகால். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க. TCP ப்ரோட்டோகால்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3A ப்ரோட்டோகால் மாதிரி தான். இப்போ நான் ஒரு மெசேஜ் அதுக்கு சென்ட் பண்ணுவேன், சென்ட் பண்ண உடனே அது போய் ரிசீவ் ஆவாங்க. அந்த ரிசீவ் ஆனது ஒரு அக்கௌண்ட் 3 3A ஹேண்ட் ஷேக் மாதிரி.
ஓகேவா? இப்போ கோபோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பர்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டிசிபி ஐபியில். டிசிபி ஐபியோட கோட் வந்து போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கோடிங்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் டெஸ்ட் ஆகும். இதெல்லாம் எது இதெல்லாம் ட்ராக் பண்ணுதா? இப்படி இதெல்லாம் எதை வச்சு ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் லேப்டாப்ல இருந்து இல்லை ஒரு டிவைஸ்ல இருந்து கோபோர்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும். நான் இப்போ இதை பண்ணணும் அதுக்கு சொல்லனாவோ இல்லை கோபோர்ட்டை நவுத்துறதுனாவோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் பண்ணணும். சாஃப்ட்வேரை தவிர மீதி இதில் பண்ணணும். ஓகே, நான் சாஃப்ட்வேரில் வந்து எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டேன்ல செட்டிங்ஸில். இல்லை சார். ஓகேவா, சேஞ்ச் பண்ணிட்டு நவுத்தலாம். நம்ம டிசிபி ஐபியோட கோடிங்ஸ்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அதோட கோடிங்கு மினி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. மினி டாஸ்க் இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுறது, ஒரு ஹார்ட் மாதிரி பண்ணுறது, இல்லை இங்கேருந்து ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்க் பண்ணுறது, இதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ நான் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் டிசிபி ஐபி பற்றி ஃபுல்லாக தெரியும். டிசிபி தெரியலன்னா நான் சொல்லிட்டேன், த்ரீ ஆம்ஷிட் தான். நான் ஒரு அனுப்ப போகிறேன்னு ஃபஸ்ட்டு டிவைஸ் வந்து அதுக்கு ஒரு சொல்லும், அப்புறம் அனுப்ப சொல்லும். அனுப்புனதுக்கப்புறமா நீ வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜ் இருக்கும். 3 தான் ப்ராசஸ்ஸு. இதில் சாஃப்ட்வேர் வந்து கம்மியாக இருக்குது. அதை மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ப்ராசஸ்ன்னு இருக்கா? டிவி பாருங்க. ப்ராசஸில் ட்ரெஜெக்டரி ரெக்கார்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் தான் நான் சொன்னேன், இப்போ ஒரு நார்மல் மேன் கோடிங் தெரியாத கோடிங் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னா கமர்ஷியலாக இருக்குது. எங்கள் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணோம், எனக்கு கோடிங்லாம் தெரியாது. நான் பண்ணணும்னா ட்ரெஜெக்டரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெக்கார்டிங்கு. நான் இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து அந்த மேலே ஏறி திருப்பி இங்கே வந்து நிற்கிறேன். இல்லைன்னா சீரோ ட்ராக் பண்ணுறேன். இதையே இங்கே இனிஷியல் கொஸ்டின் சரிங்க ஸ்டார்டிங் இருந்துச்சு. இங்கேருந்து கொஞ்ச வெயிட் பண்ணோமா, நம்ம கொஞ்ச சும்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துச்சா டூ டைம்ஸ் கொடுத்ததுனால 2வது வேலை இனிஷியல் கொஸ்டின் வந்துச்சு. இங்கேருந்து திரும்ப இங்கே வரும். நம்ம கொடுக்குறது தான். எத்தனை டைம் கொடுத்தாலும் ரெண்டாகும். இன்ஃபினிட் டைம் கொடுத்துட்டே இருக்கும். இன்ஃபினிட் டைம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் ட்ராக் பண்ணும் போதே எவ்வளோ ஸ்பீடில் பண்ணுறீங்களோ, எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க, இந்த இடத்துல இப்படி ஏறி இறங்குறீங்க, அந்த இடத்துல வந்து ஸ்பீடு கம்மி பண்ணுறீங்க, திருப்பி ஸ்பீடு அதிகம் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே ரெக்கார்டாக அப்படியே அங்கே வரும். ஆனால் மூவ்மெண்ட்டோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் குறைச்சிருக்கேன். முடிஞ்சிச்சு. 2 டைம் பண்ணோடனே ஸ்டாப் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணுறேன் பண்ணி பாருங்கள். பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் கையால் ஒரு வாட்டி ட்ராக் பண்ணுங்கள், பெயிண்ட் அடிங்க. இந்த மாதிரி பண்ணணும். டைம் இல்லை, ஒரே லேப்பில் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. அந்த லேப்லேயே எல்லாமே. அவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. லேப் அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து இறங்கி யூஸ் பண்ணுங்க. நியூ ஷாட் லேப் எடுத்து நீங்கள் டிஸ்பிளே பாருங்கள், எப்படி டெலிவரி ரெக்கார்ட் பண்ணுறான்னு பாருங்கள், என்ன ஸ்பீடு ஒரு பேப்பர் தான் இது ஒரு நிமிஷம். ஓகே, ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணி பெயிண்ட் அடி இதை என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. ஏய் அவ்வளோ ஒரு இனிஷியல் பொசிஷன் வந்துடும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக வந்துடும். இங்கேருந்து ரொட்டேட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுறதுன்னா ரொட்டேட் பண்ணாங்க.
கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது நல்லா. நீங்கள் ஸ்பீடில் நோட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணும்போதே ஒரு ஸ்பீட் பண்ணுங்க, ஒரு தடவை ஸ்டாப் பண்ணுங்க. அதே மாதிரி அவ்வளோதான் பாருங்க. 2 times ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ணிடலாம். இப்படி எதனா பண்ணுங்க. ஏதோ ஒரு கேட்ஸ் ஏதோ ஒரு பண்ணுங்க. அதான் ஓகே. இந்த ரெக்கார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களாம் மாற்றணும் தான் நான் கேட்ஸ் எது மாற்றம் தான் உங்களுக்கு ஸ்பீடாகும். ஸ்டாப் பண்ணுறது இல்லையா? வெயிட் பண்ணுறேன். சேம் தான். ஓகே, இதுக்கு வந்து நிற்கிறேன்னா இதுக்கு வந்து இருபது பேர் அதெல்லாம் அதே ஸ்பீடில் தான் ஆகும். சரி, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ சேஞ்சஸோட எவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம். லைட்டாக வேலை ஏரியா இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான். என்ன தெரியுது? ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணாங்க கோடிங் பைத்தான் வச்சு யூஸ் பண்ணுறோம், கேமரா வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கேமரா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ இந்த மாதிரி ப்ரொஜெக்டில் ரெக்கார்ட் பண்ணி இதை நம்ம ப்ளே பண்ணும்போது எதுக்கு நல்லா பண்ணலாம். ஆனால் எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்? இப்படி இந்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம், அந்த வேலைக்கு யூஸ் பண்ணலாம். அது போட்டோ வச்சு யூஸ் பண்ணாது. இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ரெக்கார்ட் பண்ணி டீச்சிங் பேக்கிங் பண்ணுங்க. பேக்கிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு. பேப்பர் வச்சு போகிறாங்க, பாக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வேற என்ன யூஸ் பண்ணலாம்? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? பெயிண்ட்டு இப்படி பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும், அப்படியே ஒரே இடத்துல எப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி பண்ணலாம்? இந்த ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரே இடத்துல தான் அடிச்சிருக்காங்க. ரோபோட் ஒரு ஆப்ஜெக்ட் அது கன்வேயரில் மூவ் ஆகிட்டே இருக்கும். பொருளுக்கு பெயிண்ட் பண்ணோம்னா அது கன்வேயரில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒரே ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. வால் பெயிண்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி காட்டிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் கமர்ஷியலாக எப்படி ஈஸியாக யூஸ் பண்ண தெரியுதா? இப்போது இது கமர்ஷியலாக மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியலில் இப்போது இந்த சிப்ஸ்லாம் சாப்பிடுவீங்கள, அதாவது கடைக்காரங்க எப்படி வரும், ஒரு பாக்ஸில் தான் வரும். அந்த பாக்ஸில் இப்போ நாங்கள் வந்து கன்வேயரில் சிப்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டை, அந்த பேக்கெட்டை இப்போ அது இங்கே தான் வந்து நிற்கும். வந்து நின்றுச்சுன்னா இது வந்து கரெக்டாக வந்து இருக்கும், எடுத்து இந்த பாக்ஸில் வைக்கும். திரும்ப இது வர்றதுக்குள்ள அது வந்துடும், திரும்ப எடுக்கும், வைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கோடிங்லாம் பண்ண தேவையில்லை. இது அப்படியே ஆட்டோமேட் பண்ணி வச்சா போதும், ரெக்கார்ட் பண்ணி. புரியுது? ஒரே போட்டு வாங்கி வச்சு உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணணுமோ எல்லாமே ஆட்டோமேட் பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து இங்கேருந்து எடுத்து வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகும், ஸ்டாப் பண்ணுவோம். இல்லைன்னா அது எரர் வர வாய்ப்பு இருக்குது, வைக்கும்போது தப்பாக வைக்கலாம். ஆனால் இது அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆச்சா ஸ்டாப் பண்ணி திரும்ப வாங்கிக்கலாம். அதையும் நீங்களே செட் பண்ணிட்டு போறீங்களா? ஃபோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மிஷின் ஸ்டாப் ஆகுமா இல்லை பாஸ் ஆகிட்டு திருப்பி ரன் ஆகுமா நீங்களே செட் பண்ணிக்கலாம். அதான் நான் சென்சிட்டிவ் எப்படி காட்டினேன்ல, காட்டினதுல 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பாஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா ரெஸ்யூம் எடுத்துக்கலாம். 5 செகண்ட்ஸ் நிறுத்திட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் சரி, அந்த டிசிபி ஆன்லைன் சொன்னால அது எந்த ஆப்ஷன்ல போகுது நீங்களே சொல்லுங்க. அவங்களே சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி செட்டிங்ஸ் எங்க இருக்கு டிஸ்பிளேல? ஆன்லைன்ல வச்சா என்ன நடக்கும்? அதான் சாஃப்ட்வேர்
ஓகே, அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்காங்க? இன்டர்நெட் போய் அவுட்புட் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் மாட் பஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. மூணாவதா என்ன போட்டிருக்காங்க? ரிமோட் மாடல்ஸ். அப்படின்னா என்ன பண்ணணும்? இவங்க கிட்ட கேளு. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் சொல்லிட்டேன். அடுத்து என்ன இருக்கு? TCP அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? அது சத்தமா பேசுங்க. சொல்லு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பா இருந்தா என்ன? எல்லாமே கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான். டிசிபி 3-வே ஹேண்ட்ஷேக் மாதிரி மாட்பஸ்ன்றது மாட்பஸ் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து நம்ம ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும், அது ஒரு ரவுட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒன்று வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து கனெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணணும். இன்னொன்று லேண்ட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுறது. மாட்பஸ்ன்றது டிசிபி ஐபி எதுக்கு யூஸ் ஆகுது? எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது யூஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறது. டிசிபி ஐபி எதுக்கு யூஸ் ஆகுது? ஒன்றே இல்லை, வெரி யூஸ் ஆகுது. டிவே கம்யூனிகேஷன் எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோம்? சொல்ல நிறைய யூஸ் பண்ணுறோம். டிசிபி ஐபி எல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் நீங்களாம் படிச்சிருக்கீங்க. டிசிபி ஐபி பற்றி புரியுதா இல்லையா? ரெண்டு வாங்கி அது ரிசல்ட் இன்புட் கொடுத்து அது வர இப்போ நான் இதை வந்து இந்த பட்டனை ஆன் பண்ணி இங்கே நவுறு இப்படி நான் சொல்லணும்னா இது அதை அனுப்பணும், அதை நவுந்துன்னு ரிப்ளை கொடுக்கணும். புரியுதா? புரியுதா? அதான் டிசிபி ஒரு கொஸ்டினே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்போ பேசிக்கா புரிஞ்சிருச்சா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இங்க என்ன ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சா? எப்படி ஒர்க் ஆகுது? நீங்க என்கிட்ட சொன்னது அப்படி சொல்லு. அதான் உங்களுக்கு எதுக்கு டிசிபி யூஸ் பண்றோம்? அப்பா தான் பரவாயில்ல, சொல்லுங்க என்ன சொல்றது சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா வரும். மேபி சாஃப்ட்வேரை விட டிசிபி ஈஸியான வேல இருக்கும். அந்த இது வழியா கம்யூனிகேட் பண்றது. சாஃப்ட்வேர்ல இங்க இதெல்லாம் பண்றோம், இங்கேயே எல்லாத்தையும் பண்ண முடியுது. அப்படியே நம்ம கோடிங்ல போய் தனியாக பைத்தான் போட் பண்ணணும். இப்போ நான் இதுலயே நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ட்ரெஜெக்டரியை இங்கேயே நான் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி காட்டணும், இங்கேயே ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி காட்டணும். இதே தான் நான் பைத்தான்லேயும் போட்டு பண்ண போறேன். அப்படியே நான் பைத்தான் பண்ணணும். நீ பைத்தான் மூலமா இதை கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்க டிசிபி ஐபின்னு மாத்தினாதான் நீ பைத்தான்ல பண்ற கோடிங்கு கிளிக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கும்போது அது வேலை செய்யும். லாங்குவேஜ் புரியுதா? இப்போ ஓகேவா? இப்போ சொல்லுங்க. பைத்தான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. டிசிபி வெச்சனாலே இப்ப நம்ம பைத்தான் கோட் பண்ணலாம். அதுக்கு எதுவும் கம்யூனிகேட் கிடையாது. கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல இதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணாதான் நீ பைத்தான்ல கோடிங் ரன் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆகும். இங்க நீ ஆன்லைன்லயே வச்சுட்டு பைத்தான் கோட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்து அதான் அவர் சொன்னது மாதிரி. இப்போ இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன் அப்படி பண்ண ஆகுதுன்னா, இப்போ நான் ஆன்லைன்ல செட் பண்ணிட்டேன்னா இதுக்கு சாஃப்ட்வேர்ல தான் இன்புட் எடுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டிசிபி சேஞ்ச் பண்ணனா அது டிசிபில இருந்து வருதான்னு எதிர்பார்க்கும். ஓகேவா? டிசிபியில் பைத்தான் கோடு மட்டும்தான் எழுத முடியும், இல்லை எந்த கோடு வேணால் எழுதலாம். நான் இப்போ சாஃப்ட்வேர்லேயும் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ணி காட்டினேன்னா. ஆனால் ஏன் கோடிங் பண்ணுறோம்? சாஃப்ட்வேர் இதுலேயே நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டேன். நான் ஏன் ஒரு தனியாக ஸ்கிரிப்ட் எழுதி டிசிபிலாம் போட்டு கனெக்ஷன் கொடுக்குறேன்? நல்ல கொஸ்டின். நல்ல கொஸ்டின். இப்போ மேமே வந்து எரர்ஸ்லாம் பண்ணுவாங்க அந்த மூவியில். அதனால வந்துட்டு கோடு கரெக்டாக போட்டோம்னா அது கோடு கரெக்டாக. ஃபஸ்ட்டு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறதுல இதில் ஒரு சில அக்யூரசி இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ கோடு வச்சு கோஆர்டினேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணனா அக்யூரேட்டாக இருக்கும். புரியுதா? இப்போ நான் ரெக்கார்டிங் வெறும் மூவ் பண்ணால் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இல்லை மேனுவலாக பண்ணால் தான் ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டிங்ஸ் மேனுவலாக பண்ணால் தான் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் கோடிங்கில் பண்ணுறது எல்லாமே கோஆர்டினேட்ஸ் வச்சு பண்ணுறேன். கோஆர்டினேட்ஸ் வச்சு பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக இந்த பின் பாயிண்ட்டில் வரணும், பின் பாயிண்ட்டில் வரணும். பட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டாக உங்களால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். கோடிங்கில் ஈஸியாக பண்ணிடலாம். அக்யூரசிக்காக ஒன்று. ரெண்டாவது, இதில் நான் ஒவ்வொன்றா செட் பண்ணணும். இப்போ நான் இங்கேருந்து அந்த படி அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு டைம் ரெக்கார்ட் பண்ணணும். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தனித்தனியாக தான் அந்த ப்ளே வேற பார்க்கணும். ஓகேவா? அது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்த ப்ராசஸ் ரன் ஆகணும். இந்த கோஆர்டினேட்லேருந்து அந்த கோஆர்டினேட்டுக்கு மூவ் பண்ணணும். இப்படி தான் மூவ் பண்ணணும், மேலே தான் வந்து மூவ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது ரெண்டாவது. மூணாவது என்ன பண்ணலாம்னா, இப்போ ஓகே சிங்குலாரிட்டி எரர்ஸ்லாம் வரும்ல,
அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து ராஸில் பண்ணீங்கன்னா மூவிட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் இந்த கோஆர்டினேட்லேருந்து இன்னொரு கோஆர்டினேட் நவுத்துறோம்னா கரெக்டாக வருமா இல்லைன்னா எரர் வருமா அப்படின்னு சொல்லுவோம். வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை சொல்லுவோம். அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் நம்ம கோட் யூஸ் பண்ணலாம். அதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு மிஷின் லேர்னிங் ஸ்கிரிப்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கேமரா வச்சு கேமராலேருந்து ஃபீடர் வாங்குறதுக்கோ வாங்கி அதுலேருந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு இதை மூவ் பண்ணுறதுக்கோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ்க்காக. இப்போ கர்சிஃபிங் இருக்குது, அந்த கேமரா இருக்குது, அந்த கேமரா பார்த்துட்டு இது சொல்லுது கர்சிஃபிங் தான் இருக்குன்ட்டு. கேமரா இல்லைம்மா, கேமரா அங்கே இருக்குது பார்த்துட்டு இதில் அந்த ஒரு கேமரா இருக்குல்ல அந்த கேமரா பார்த்துட்டு இது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது சொல்லுது. சொல்கிறத கரெக்டான கோஆர்டினேஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணுற கோடில் அந்த கோடை இது அனுப்புகிறோம், இது இங்கே வரணும், எடுக்கணும், ஒரு இடத்துல வைக்கணும். இது எல்லாமே ஒரே ப்ராசஸாக நடக்கும். இது எல்லாமே நான் சாஃப்ட்வேரில் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஸ்கிரிப்ட் எந்த லாங்குவேஜ்லாம் எழுதுறேன், நான் ஸ்கிரிப்டை இதுக்கு சொல்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலாக டிசிபி யூஸ் பண்ணுறேன். புரிஞ்சுச்சா? ஓகே. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் பற்றி என்ன டவுட் இல்லை? கோடிங் பார்த்து நான் பார்க்கலாம். ஓகே. கிளாஸ் டிஸ்மிஸ்.